அண்மை செய்தி கலைஞர் சமாதிக்கு 6 அடி நிலம் கூட கொடுக்காதவர் இபிஎஸ் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பேசியதற்கு அதிமுக கண்டனங்களை தெரிவித்திருக்கிறது. விவரங்களை தர செய்தியாளர் ராஜேஷ் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சமீபத்தில் திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி ஒரு பொதுக்கூட்டத்திலே பேசிய இந்த பேச்சு என்பது தற்போது பெரும் சர்ச்சையாக மாறி இருக்கின்றது. அது தொடர்பாக அதிமுகவினர் பலரும் கடுமையான கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கண்டனத்தை பதிவு செய்திருந்த நிலையில் தற்போது முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் அவரும் தன்னுடைய கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். மறைந்த திரு மு கருணாநிதி அவர்களின் நினைவிடத்திற்கு அன்று முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமியிடம் அனுமதி கேட்டபோது அந்த நாய் இடம் தரவில்லை என்று தரக்குறைவாக அருவருக்கத்தக்க வகையில் பேசிய திரு RS பாரதியினுடைய தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். RS பாரதி எப்போதும் பரபரப்பாக பேசக்கூடியவர். சில நேரங்களில் அவர் பேசக்கூடிய பேச்சுக்கள் இது போன்று சர்ச்சையாவது வழக்கம். எனவே சமீபத்தில் அவர் பேசியிருக்கக்கூடிய அந்த பேச்சு தற்போது சர்ச்சையாகி இருப்பதும் அதிமுக முகாமிலே இது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருப்பதும் நம்மால் பார்க்க முடிகின்றது. அதிமுகவினர் பலரும் தொடர்ச்சியாக இதற்கு கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள். தங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளரை இப்படி தரக்குறைவாக விமர்சனம் செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் இது தொடர்பாக தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் அவர் பதிவு ஒன்றை இட்டிருக்கிறார். அதில் RS பாரதிக்கு கடுமையான கண்டனம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய அந்த நினைவிடம் கட்டுவதற்கு இடம் தரவில்லை என்று சொல்லி அதற்காக எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளரை இப்படி தரக்குறைவாக விமர்சனம் செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் பேசியிருக்கக்கூடிய வார்த்தைகள் அருவருக்கத்தக்க வகையிலே அமைந்திருக்கின்றது, அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது எனவும் வைகை செல்வன் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். அவர் மட்டும் இல்லாமல் இன்னும் அதிமுகவினுடைய பல்வேறு நிர்வாகிகளும் முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் என பலரும் RS பாரதியுடைய பேச்சுக்கு எதிர்வினை ஆற்றி வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.